ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2025 நடக்கக்கூடிய டைப்ரைட்டிங் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டைப்ரைட்டிங் எக்ஸாமில் நம்ம எத்தனை மிஸ்டேக் விட்டோன்னா நம்ம பாஸ் ஆகலாம், எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருமே கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் நிறைய மிஸ்டேக் விட்றேன், நான் 30 மிஸ்டேக் எடுத்தால் நான் பாஸ் ஆயிடுவேனா, 40 மிஸ்டேக் விட்டால் பாஸ் ஆகிடுவேனா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போது நான் வந்து ரெடி ரெக்னர் காட்ட போகிறேன். இது ஆக்சுவலாக பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு காப்பி. அந்த காப்பியில் நாங்கள் பேப்பர் வேல்யூ பண்ணி முடிச்சுட்டு அது நம்ம அங்கே அவங்க வாங்கலை, அதனால் நம்ம அது பேக்கில் வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா போன செஷனுக்கு நமக்கு கொடுத்த ரெடி ரெக்னர். இதில் என்னென்ன மிஸ்டேக், எப்படி, அதாவது ஜூனியர்னால் எத்தனை மிஸ்டேக் எடுத்தால் பாஸ் ஆகலாம், அதாவது எத்தனை மிஸ்டேக் எடுத்தால் எவ்வளோ மார்க் வரும். நான் ஆல்ரெடி பாஸ் மார்க் நான் சொல்லியிருந்தேன். ஜூனியர் அப்படின்னாலும் சரி, சீனியர் அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 மார்க் தான் உங்களுக்கு நார்மல் தான். அதே மாதிரி செகண்ட் பேப்பருக்கு நான் மார்க் சொல்லியிருந்தேன். செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் 50, லெட்டருக்கு 50 ஜூனியராக இருந்தால். அதுலேயுமே நீங்கள் ரெண்டுலேயும் சேர்த்து 45 மார்க் எடுக்கணும். தாராளமாக எடுத்துடலாம். ஸ்டேட்மெண்ட் மட்டும் நல்ல தெளிவாக மிஸ்டேக்கே இல்லாமல் அடித்தா கூட நீங்கள் அதை எடுத்துடலாம். அதே மாதிரி லெட்டர் ரெண்டையும் சேர்த்து நம்ம 45 தாராளமாக எடுத்துடலாம். ஃபஸ்ட் பேப்பர் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் பேப்பரில் ஆனால் நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் எடுத்தால் 45 மார்க் எடுக்கலாம் அப்படின்றது தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். சீனியராக இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 60 மார்க், லெட்டருக்கு 40 மார்க், மொத்தம் 100 மார்க் எழுதுவீங்க. அந்த 100 மார்க்கில் எப்போதும் போல் 45 மார்க் எடுத்தால் போதும். அதே மாதிரி ஃபஸ்ட் பேப்பரை 45 எடுக்கணும். இந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஒருத்தவங்க லைவில் கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரி கேட்டாங்கன்னா, செகண்ட் பேப்பரில் 45 மார்க் எடுத்திருந்து ஸ்பீடில் வந்துட்டு நான் 0ன்னு எடுத்திருந்தா நான் வந்து பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம மொத்தத்துக்கே 45 மார்க் எடுத்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. செகண்ட் பேப்பர்லேயும் ஃபஸ்ட் பேப்பர்லேயும் சேர்த்தே நான் சொல்கிறேன். மொத்தத்துக்கு அவங்க 45 எடுக்கணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, மேக்ஸிமம் உங்களுடைய இன்ஸ்டியூட்லேயே எல்லாருமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸ்பீடில் 45 எடுக்கணும், செகண்ட் பேப்பரில் 45 எடுக்கணும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க் வரும். பாஸா ஃபெயிலா, செகண்ட் கிளாஸா அல்லது ஃபஸ்ட் கிளாஸா, ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு அந்த கிரேடை வச்சு தான் சொல்ல முடியும். மிஸ்டேக் வந்து கம்மியாக டைப் பண்ணுங்கள். 2 லைன் விட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் மிஸ்டேக்கே இல்லாமல் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. நம்ம நினச்ச கிரேட் கூட சம்டைம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கோம். நான் அந்த ரெடி ரெக்னரை காட்ட மாட்டேங்கிறேன். ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா வியூ ஆகுதான்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் தெளிவாக கீழே வச்சு நான் சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஜூனியர் கிரேடுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், எவ்வளோ மிஸ்டேக் இருந்தால் எவ்வளோ மார்க் அப்படின்னு டீட்டெயில்ஸ் தான் அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. மேலே பாருங்கள், இந்த ரெடி ரெக்னர் அப்படின்றது 100 மார்க்குக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிரேட் அப்படின்னா ஸ்பீடுக்குரியது 100 மார்க் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஒரு மிஸ்டேக் விட்டிங்கன்னா 98 மார்க், 2 மிஸ்டேக்னா 96. இதெல்லாம் கவுண்ட் ஆஃப் மிஸ்டேக், நம்பர் ஆஃப் மிஸ்டேக்கு. இது எல்லாமே நம்பர் ஆஃப், அதாவது மிஸ்டேக் இவ்வளோ மிஸ்டேக் எடுத்தால் இவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. மார்க்ஸ் டு பி அவார்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே. இப்போ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரல் அந்த பக்கம் எவ்வளோ மிஸ்டேக் விட்டால் நமக்கு மார்க் எவ்வளோ வரும். பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ மிஸ்டேக் வரையும் விடலாம் அப்படின்னா 30 மிஸ்டேக் வரையும் விடலாம். 30 மிஸ்டேக் வரையும் நீங்கள் விட்டிங்கனாலும் 46 மார்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், பாஸ் ஆகிடலாம். ஸோ உங்களுடைய கணிப்பு என்ன, 30 மிஸ்டேக். நாம் இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்வோம் அப்படின்னா 25 மிஸ்டேக் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 25 மிஸ்டேக் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை விட கம்மி பண்ணி நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் நம்ம சொல்கிறது. ஆனால் யாருமே அது கேட்குறதில்ல. முதல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ மிஸ்டேக் சொல்கிறாங்களோ அவ்வளோ மிஸ்டேக்குள்ளே நம்ம அடித்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ எல்லாமே ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பீங்க போல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறீங்க, எத்தனை மிஸ்டேக் விட்டால் எவ்வளோ மார்க் வரும் அந்த மாதிரி அக்யூரேட்டாக கேட்குறீங்க. நம்ம டைப் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி அக்யூரேட்டாலாம் நம்ம டைப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட முடியாது. நம்மளை அறியாமையே சில விஷயங்கள் தப்பு பண்ணிட்டு வந்திருப்போம். அதுக்கெலாம் சேர்த்து தான் மார்க் போகும். அதனால் எல்லாருமே இந்த இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற இடத்துல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காப்பி. ஸோ இது எங்களுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர இதை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ மிஸ்டேக் இருந்தால் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் காட்டுறேன். இது ஜூனியர் கிரேடுக்குரியது. இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
இங்கே 30 மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் பண்ணிக்க 30 2 60 மார்க் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம குறைச்சிருப்போம். இங்கே 46 மார்க் வந்திருக்கு. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் போடுறதுக்கும் இதுக்கும் 6 மார்க்குக்கு தான் கொஞ்சம் முன்ன பின்ன வருது. ஸோ அதனால் மைண்டில் எதுவுமே வைக்காமல் கடகடன்னு மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணி பழகுங்க. இதுவரை உங்களுக்கு புரியுது அப்படின்னா இது ஜூனியர் கிரேட், நல்லா பார்த்துக்கோங்க. இது ஜூனியர் கிரேட். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சீனியர் கிரேடு. சீனியருக்கு நம்ம எந்த மாதிரி டைப் பண்ணுவோம், எந்த மாதிரி மிஸ்டேக் விட்டுருந்தா எப்படி மார்க் எடுப்போம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதுதான் சீனியர் கிரேடுக்குரியது. சீனியர் கிரேடுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ரெடி ரெக்னர் தான் இது. இது 100 மார்க்குக்கு ஸ்பீடுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் எத்தனை மிஸ்டேக் விட்டால் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மிஸ்டேக் விட்டால் 99 மார்க், 2 மிஸ்டேக் விட்டால் 98 மார்க், 3 மிஸ்டேக் விட்டால் 96, 4 மிஸ்டேக் விட்டால் 95. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எத்தனை மிஸ்டேக் வருது இந்த பக்கம் பார்த்துட்டு அதுக்கு நேரம் என்ன மார்க் இருக்கோ அந்த மார்க் தான் எப்போவுமே போடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் பாஸ் ஆகணும் அப்படின்னா எத்தனை மிஸ்டேக் வரையும் விடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது இங்கிலீஷ் சீனியராக இருந்தாலும் சரி, தமிழ் சீனியராக இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் வரையும் விடலாம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மார்க் ஆஃப் பி அவார்டட் இல்லை, நம்பர் ஆஃப் மிஸ்டேக் பாருங்கள், 43 மிஸ்டேக் வரையும் விடலாம். தெரியுதுங்களா மேலே? நம்பர் ஆஃப் மிஸ்டேக் அப்படிங்கிறது 43. இந்த 43 வரையும் நம்ம என்ன பண்ணலாம், விடலாம். இந்த 43 மிஸ்டேக் நீங்கள் விட்டாலும் எவ்வளோ எடுத்து பாஸ் ஆகிடலாம், 46 எடுத்து பாஸ் ஆகிடலாம். நமக்கு தேவை 45 தான். அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக 45 தான் வருது. அப்போ 44 மிஸ்டேக் நீங்கள் விட்டிங்கன்னா கூட 45 மார்க் தாராளமாக எடுத்துடலாம் சீனியரில். ஜூனியருக்கு வந்து 1.8 மார்க் குறைப்பாங்க. அதனால் இதில் வந்து நீங்கள் இவ்வளோ மிஸ்டேக் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே சீனியருக்குரிய ஃபஸ்ட் பேப்பருக்குரிய மார்க்கு. இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இனி யாருமே லைவில் வந்து நீங்கள் டவுட் கேட்க மாட்டீங்க இல்லையா, எவ்வளோ மிஸ்டேக் எடுத்தால் நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற கேள்வியே வரக்கூடாது. உங்களுக்கு சீனியர் அப்படின்னா 44 மிஸ்டேக் வரையும் விடலாம். ஜூனியராக இருந்தால் 30 மிஸ்டேக் வரையும் விடலாம். இது ஸ்பீடில். அடுத்து செகண்ட் பேப்பரை பற்றி பார்க்கலாம். செகண்ட் பேப்பர் அப்படின்னா நார்மலாக எப்போதும் போல் ஹாஃப் மிஸ்டேக்காக இருந்தாலும் ஃபுல் மிஸ்டேக்காக இருந்தாலும் ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் தான் போகும் அப்படின்னு தான் நம்ம ஜூனியர் வரைக்கும் திருத்தியிருந்தோம். போன செட்டுக்கு வரையும் எல்லாருக்குமே ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் மணிக்க தான் நம்ம வந்து குறைச்சிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, போன செஷனுக்கு சீனியருக்கு மட்டும் மார்க்கை கம்மியாக குறைக்க சொல்லி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்க பார்க்கலாம். இது சீனியர் கிரேடுக்குரிய ரெடி ரெக்னர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் பேப்பருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து 60 மார்க்குக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட்டு 60 மார்க் அப்படின்றதுனால இது கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை மிஸ்டேக் வந்தால் எவ்வளோ மிஸ்டேக் போடணும், ஒரு மிஸ்டேக்கு 1.5 தான் குறைக்க சொல்லியிருந்தாங்க போன தடவை. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் லிஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் 45 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 மிஸ்டேக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணி எடுத்தால் தான் 45 மார்க் எடுக்க முடியும். இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மட்டுமே 45 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஆனால் இதையும் தவிர்த்து நமக்கு லெட்டரும் இருக்குது. லெட்டர் அடித்தா நமக்கு அதுலேயும் நமக்கு மார்க் வரும். ஆனால் நம்ம நினச்ச மார்க் லெட்டரில் வராது. ஏன் அப்படின்னா அது வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்ரிவேஷன் பதட்டத்தில் விட்டுட்டு வந்திருப்போம். ஸ்பேஸ் விட்ட இடத்துல ஸ்பேஸ் விடாமல் அடிச்சிருப்போம். ஸ்பேஸ் வராத இடத்துல ஸ்பேஸ் விட்டுருப்போம். கேப்ஸுக்கு ஸ்மால் அடிச்சிருப்போம், ஸ்மாலுக்கு கேப்ஸ் அடிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி பல மிஸ்டேக் நம்ம விட்டுருப்போம். அதனால் அதில் மார்க் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் ஒரு 20 மார்க் வந்தாலும் 22 40 மார்க்கு அவ்வளோதான், அவ்வளோ க்ளோஸ். அந்த மார்க்கே நமக்கு வராது. ஆனால் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 10 மிஸ்டேக்குள்ளேயே நம்ம டைப் பண்ணி தாராளமாக 45 மார்க் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா 60 மார்க் நமக்கு, அதில் 45 மார்க் தாராளமாக எடுத்துடலாம். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரையும் சீனியர் வந்து ஃபெயிலாக வாய்ப்பே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் பேப்பர் வந்து கொஞ்சம் சில நேரம் கவுத்து விட்ரும். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை மட்டும். இது வந்து நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு காமிச்சிருக்கேன். லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா லெட்டருக்கு 40 மார்க். இந்த 40 மார்க்கில் எவ்வளோ மிஸ்டேக் வந்தால் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது 10 மிஸ்டேக் விட்டிங்க அப்படின்னா இதில் 25 மார்க் நமக்கு தாராளமாக இருக்குது. ஸோ அதனால் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு இதில் மார்க்கு ரொம்ப வந்துடும். செகண்ட் பேப்பர் மார்க் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் பேப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 50 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பேப்பரில் ஒரு 90 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இதையும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க. 90 + 50 0 14.
இப்போ 140 வருது. இந்த 140 என்ன பண்ணுவாங்க, 2வால் டிவைட் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ வரும், 17 வரும். இந்த 70 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்துடும் உங்களுக்கு. எப்போவுமே ஃபஸ்ட் பேப்பர்லேயும் செகண்ட் பேப்பர்லேயும் எடுக்கிற மார்க்கை ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வர்ற மார்க்கை தான் உங்களுக்கு கிரேடாக போடுவாங்க. பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்றது இதை தான் குறிக்கும். இதில் 30 மார்க் எடுத்து இதில் 90 மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான். இதில் 90 மார்க் எடுத்து இதில் 30 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அப்போயும் ஃபெயில் தான். எனக்கு தேவை ஃபஸ்ட் பேப்பரில் 45 வேணும், செகண்ட் பேப்பரில் 45 வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுலனாலும் உங்களால் எவ்வளோ ஹை ஸ்பீடாக மார்க் வந்து ஹை ஸ்கோர் பண்ண முடியுதோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் ரிசல்ட் போடுறது இந்த மெத்தடில் தான் போடுவாங்க. இப்போ நமக்கு 17 வந்துடுச்சுன்னா நமக்கு 70க்கு மேலே வரது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கிரேடில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் தாராளமாக வாங்கிடலாம். இதுதான் மெத்தடு. இது வந்து நமக்கு ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் ஃபஸ்ட் பேப்பருக்கு நல்லாவே பொருந்தும். செகண்ட் பேப்பருக்குமே அவங்க ரெடியூஸ் பண்ண மார்க்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மெத்தடில் குறைச்சிங்க அப்படின்னா இந்த மார்க் நமக்கு அதை குறைச்சாலும் இந்த மார்க் வர ஆரம்பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இதுவரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். லைவ் வருவேன், லைவ் வரும்போது கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். லைவ் வந்து நாளைக்கு 11 மணிக்கு இருக்குது. அதை விட்டால் ஈவினிங் டைம் இருந்தால் ஈவினிங் லைவ் போடுவேன். ஸோ லைவ் வர்றதுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். லைவுக்கு வந்து கலந்துட்டு லைவ்லேயே நீங்கள் கொஷின் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில்.